செங்கோட்டையன் வழி தனி வழியா? அப்படி தெரியவில்லை. அதாவது 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் ரீசன்ட் ரிலீஸ் தான், சுசீந்திரன் இயக்கம். அதுல இன்றைய இளைஞர்கள் இவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த உணர்வுகள், ரிலேஷன்ஷிப், இதை பத்தி எல்லாம் விளக்கியிருப்பாங்க. அதிமுக கூட அது பொருத்தம்னு நினைக்கிறேன். அது 2K இல்ல, 1972 பார்ட்டி என்றாலும் கூட அந்த பிணக்குகளையும் அப்புறம் இணக்கங்களையும் பார்த்தால் இப்ப நவீன காலத்துல இருக்கிற இந்த இளைஞர்கள் இவங்க மனதில் இருக்கிற அது ரிலேஷன்ஷிப் இஷ்யூ மாதிரியே தான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு பிரேக்கப் பீரியடு, ஒரு பேச்சப் பீரியடு, இப்படிதான் இது ஓடிட்டே இருக்கு. இப்போ செங்கோட்டையன் இஷ்யூ எப்போ அது அம்பலப்பட்டது? ஆத்திக்கடவு இஷ்யூல தான் அம்பலப்படுது. அதுக்கு முந்தைய இருந்திருக்கலாம், மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம், பிணக்குகள் இருந்திருக்கலாம். ஒரு கட்சிக்குள்ள அது சாதாரணம் தான். ஆனா பகிரங்கமா தெரிய வைக்கணும்னு முயற்சி செய்யும் போதான பிரச்சனை. நான் அதிருப்தியா இருக்கேன் அப்படின்னு சீனியர் லீடர் செங்கோட்டையன் பகிரங்கப்படுத்துறாரு. அதுக்கு பிறகுதான் அது மீடியா மேட்டரா மாறுது. மீடியாவா தோண்டி எடுத்து அதை நம்ம யாருமே போடல, அதை பற்றிய விமர்சனங்கள் வைக்கிற. அது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுதான், அது அவர்கிட்ட போய் கேளுங்க என்று அவர் சொன்னதுதான் அதற்கு பிறகு செய்தியாக மாறுச்சு. இப்ப நேற்றைக்கு எப்படி அது செய்தியாக மாறுது? செங்கோட்டையன் ஆதரவாக ஓட்டு போட்டார், பிணக்கு தீர்ந்து விட்டது, அதாவது திருப்பி பேச்சப் பீரியட் விட்டது. அப்ப ரிலேஷன்ஷிப் இஷ்யூ தானே இது. கட்சிக்குள்ள இருக்கிற பிளவுன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல உறவுகளுக்கு இடையில இருக்கிற சிக்கல்னு எடுத்துக்கிறதா?